ரொம்ப அலட்சியமாக இருப்பான். இந்த அலட்சியம் மட்டும் ஒன்று இருக்கக்கூடாது. நல்ல விஷயம். புத்தகம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மிகச்சிறந்த மூலதனம் என்ன தெரியுமா? தான் பிள்ளைங்களை படிக்க வச்சது தான். அதுதான் மிகச்சிறந்த அவங்க செஞ்ச ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வீணாக்கிடாதீங்க. வீணாக்கிறாங்க. உனக்கு ஒரு டிகிரியை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதே டிகிரி உங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தா அவங்க அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க யோசிச்சுப்பாரு இல்லையா? இன்றைக்கி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாத. மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். வேறு எதுவுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கேன், நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா அத்தனை பேர்ட்ட சொல்லுவாங்க நிச்சயமா. அது நீ கேட்டுப்பாரு தெரியும். பி என் பொண்ணு, என் பையன் வி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் சொல்கிறதுக்கு. அதுலேயே போதும். அதுலேயே அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. இந்த ஒரு வார்த்தையிலே சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. என் பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு சொல்கிறதுலையே என்னுடைய உழைப்பு தெரியுது. நீ படிச்சிருக்கியா அப்படிங்கிறது நீ யோசிச்சுக்கணும். படிச்சிருந்தா நீ ஏன் இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பாடத்துக்கு போராட போகிற? படிச்சிருந்தா யாரும் சொல்ல போக மாட்டாங்க. இதுவும் மனசில் வச்சுக்கோ.